ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேலை வாய்ப்புக்கு வாஸ்து சாஸ்திரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாஸ்து சாஸ்திரத்தின்படி ஒவ்வொரு திசைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் மற்றும் பலன் உண்டு. தென்மேற்கு திசையானது வாஸ்துவில் நிறுத்தி மூலை அல்லது கன்னி மூலை என்று அழைக்கப்படுகிறது. இது ஸ்திரத்தன்மை, நிலைத்தன்மை, தலைமைத்துவம் மற்றும் உறவுகளை குறிக்கிறது. வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் வளர்ச்சிக்கு இந்த திசை எப்படி சாதகமாக இருக்கும் என்பதை பற்றி தான் இப்போது பார்க்க போகிறோம். தென்மேற்கு திசை பூமிக்கு உரிய திசையாகும். இது உறுதியையும் நிலைத்தன்மையையும் வழங்குகிறது. ஒருவருக்கு வேலையில் நிலைத்தன்மை, பதவி உயர்வு மற்றும் நீண்டகால தொழில் வளர்ச்சி தேவைப்படும் போது இந்த திசையின் நேர்மறையாற்றல் துணை நிற்கும் என்று வாஸ்து நம்புகிறது. இந்த திசை தலைமை பண்புகள், அதிகாரம் மற்றும் கட்டுப்பாட்டை குறிக்கிறது. இது ஒரு நிறுவனத்தில் உயர் பதவிகளை அடைவதற்கும் முடிவெடுக்கும் அதிகாரத்தை பெறுவதற்கும் சாதகமாக இருக்கும். தென்மேற்கு திசை எப்போதுமே சுத்தமாகவும் ஒழுங்காகவும் இருக்க வேண்டும். குப்பைகள், தேவையற்ற பொருட்கள் சேர்வதை தவிர்க்க வேண்டும். வாஸ்துவின்படி தென்மேற்கு திசையில் கனமான பொருட்களை வைக்கலாம். அலமாரிகள், பீரோக்கள், கனமான மேஜைகள் போன்றவற்றை இந்த திசையில் வைப்பது நல்லது. இது நிலைத்தன்மையையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தும். வீட்டின் தலைவன் அல்லது குடும்ப தலைவரின் படுக்கையறை தென்மேற்கு திசையில் இருப்பது மிகவும் உகந்தது. இது அவரது ஆளுமை, தலைமைத்துவம் மற்றும் முடிவெடுக்கும் திறனை மேம்படுத்தும். தொழில் ரீதியான வெற்றிகளுக்குமே இது உதவும். தென்மேற்கு திசைக்கு ஏற்ற வண்ணங்களான பழுப்பு, கிரீம் கலர், மஞ்சள் போன்ற நிறங்களை சுவர்களுக்கு பயன்படுத்தலாம். தென்மேற்கு திசையில் கழிப்பறைகள், குளியலறைகள் அல்லது நீர்நிலைகள், நீர்த்தொட்டி, நீரூற்று இருப்பது வாஸ்து தோஷமாக கருதப்படுகிறது. இது ஆற்றல் ஓட்டத்தை பாதித்து பண இழப்பு, தொழில் சிக்கல், உறவு பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். அவ்வாறு இருந்தால் அதற்குரிய பரிகாரங்களை செய்ய வேண்டும். தென்மேற்கு திசையில் பிரதான நுழைவாயில் இருப்பதை வாஸ்து பொதுவாக ஊக்குவிப்பதில்லை. அது போன்ற அமைப்பு இருந்தால் அதற்குரிய வாஸ்து பரிகாரங்களை செய்வது அவசியம். தென்மேற்கு திசையில் வாஸ்து தோஷங்கள் இருந்தால் அவை வேலை வாய்ப்பு, நிதிநிலை மற்றும் உறவுகளில் எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தலாம். இந்த திசையில் தேவையற்ற பொருட்களை அப்புறப்படுத்தி எப்போதுமே சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். குழாய்களில் நீர்க்கசிவு ஏற்பட்டால் அதை உடனடியாக சரி செய்ய வேண்டும். இது பண இழப்பை குறிக்கும். தென்மேற்கில் பாத்ரூம் இருந்தால் அதற்குள் ஒரு சிறிய கிண்ணத்தில் கல்லுப்பு வைத்து தினமும் மாற்றுவது அல்லது ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் தண்ணீரில் படிகாரத்தை கலந்து வைப்பது போன்ற பரிகாரங்கள் நீங்கள் செய்யலாம். வாஸ்து சாஸ்திரம் ஒரு நம்பிக்கை சார்ந்த அறிவியல். வேலை வாய்ப்பு தொடர்பான விஷயங்களில் தென்மேற்கு திசையில் கவனம் செலுத்துவது உங்கள் தன்னம்பிக்கையையும் மன அமைதியையும் அதிகரித்து இலக்கை அடைய உதவும் ஒரு துணை கருவியாக அமையும். எனினும் கடுமையான உழைப்பு, சரியான திட்டமிடல் மற்றும் திறமைகளை வளர்த்து கொள்வது ஆகியவை வெற்றிக்கான முதன்மை காரணிகள் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.